ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதிஸ் கிச்சன். ஜவ்வரிசியை வச்சு ஈஸியாக கிறிஸ்பியாக ஒரு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் சுடு தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் ஊற வைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். பாருங்கள், இது போல் நல்ல ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நான் ஒரு 5 பிரெட் எடுத்திருக்கேன். இதோட சைடு பாகங்களை இது போல் கட் பண்ணிக்கலாம். 4 சைடும் கட் பண்ணி நடுவில் இருக்க ப்ரெட்டு சாஃப்டான பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். உளுந்த வடைக்கு பதிலாக இது போல் ஒரு தடவை வடை செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரெட்டில் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க, சதன்னு எண்ணெய் வரும். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அந்த ப்ரெட்டு இழுக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா ஜவ்வரிசி, அது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்படி அழுத்தும் போதே இப்படி சூப்பராக சாஃப்டாக உடையணும். இதை நம்ம தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி இது போல் அழுத்தம் கொடுத்தும் நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்மாஷர் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு அழுத்தி கூட தண்ணியெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் 1, சீரகம் கொஞ்சம், தண்ணியில் ஊற வச்சு வடித்த ப்ரெட்டு, இது கூடவே கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், கிறிஸ்பியாக இருக்கும். கடலை மாவுக்கு பதிலாக வறுத்த கடலையை அரைச்சும் சேர்த்துக்கலாம். இல்லைனா உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டும் சேர்த்துக்கலாம். நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அதை வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்போ எண்ணெயில் போடுங்க. கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க, நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒவ்வொரு வடையாக தட்டி வச்சுருக்கதை இதில் போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க, சட்டிலையும் ஒட்டாது. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். மேலே ஓடு கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.